வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல்ல நகர நகர சொற்களுடைய வேறுபாடு பார்க்க போகிறோம். இந்த 3 சொல்லி நான் இருக்கு பார்த்தீங்களா, இதை டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சொல்லி நான் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, அன்னம் அதாவது 3 சொல்லி இன் என்று சொல்லப்படக்கூடிய டன்னகரம் வந்த அன்னம் என்றால் மேல்வாய் என்று பொருள். இதே ரன்னகர அன்னம் என்றால் பறவை என்று பொருள். இரண்டாவது அணை, தன்னகர அணை, அணை என்றால் வரப்பு, அதாவது இப்போ நீர் போகிறத தடுத்து வைக்கிறாங்களா அந்த அணை. இதே ரன்னகர அணை, 2 சொல்லி நை, ரன்னகர அணை வந்தால் அனை அத்தனை அனைத்தும் அப்படின்னு சொல்ல அனைத்துமே, அப்போ அத்தனை என்று பொருள். மூன்றாவது பாருங்க, அனல், தன்னகர நான் அனல் என்றால் தாடி என்று பொருள். நம்ம முகவாயில முளைக்கக்கூடிய ரோமம் என்று பொருள். இதே ரன்னகர நா அனல் என்றால் நெருப்பு என்று பொருள். நான்காவது அரண், தன்னகர இன் அரண் என்றால் மதில், பாதுகாப்பு என்று பொருள். இதே ரன்னகர இன் அரண் என்றால் சிவன், ஹரிஹரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப தமிழ்ல அரண் என்றால் சிவன் என்று பொருள். ஐந்தாவது ஆணி, தன்னகரணி ஆணி வந்தால் இரும்பு துண்டு என்று பொருள். ரன்னகரணி ஆணி வந்தால் அது ஒரு தமிழ் மாதம் என்று பொருள். ஆணை, தன்னகரனை ஆணை என்றால் கட்டளை என்று பொருள், ஆணையிடுதல். இதே ரன்னகரனை ஆணை என்றால் யானை என்று பொருள். ஆண், தன்னகர இன் ஆண் என்றால் ஆண் பிள்ளை என்று பொருள். இதே 2 சொல்லி இன் என்று சொல்லப்படக்கூடிய ரன்னகர இன் வந்தால் பசு என்று பொருள். ஊன், 3 சொல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய தன்னகர இன் வந்தால் ஊன் என்றால் சோறு என்று பொருள். இதே ரன்னகர இன் வந்தால் மாமிசம் என்று பொருள். அதே தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஊன் என்றால் உணவு என்று பொருள். 2 சொல்லியின் என்ற ஊன் என்றால் மாமிசம் என்று பொருள். என்ன, தன்னகர இன் என்ன என்றால் எண்ணம், நினைத்தல், நினைக்க அப்படின்ற பொருள் வரும். இதே 2 சொல்லியின் என்ன என்றால் அது ஒரு கேள்வியை குறிக்கக்கூடியது. அடுத்து 11வது பாருங்க, கண்ணன், 3 சொல்லியின் கண்ணன் என்றால் மாயோன், கிருஷ்ணன் என்று பொருள். இதே 2 சொல்லியின் கண்ணன் வந்தால் கர்ணன் என்று பொருள். நன்றி.